வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை ஒவ்வொரு மாதமும் சொல்லி கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி இந்த தொகுப்பில் மாத பலன்கள் பார்த்துட்டு வர்றதில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பலன் துளாராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இந்த துளாராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே இவங்க ஒரு உயர்ந்த எண்ணம் உள்ளவங்க. நீங்கள் தான் இந்த துளாராசிக்காரங்க கேட்குறீங்க பார்த்தீங்களா? ஏன்னா உங்கள் ராசி நாயகன் சுக்கிரன். நவகிரகத்தில் மட்டும் இந்த சுக்கிரனுக்கு 20 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சுப கிரகம். சுபகிரகத்திலே குரு இருக்கார். அவர் வெறும் 16 வருஷம் தான். உங்களுக்கு மட்டும் சுவாமி பாருங்க, சிவபெருமான் வந்து அள்ளி வழங்கியிருக்க வருஷத்தை நல்ல சுகமாரியா. அப்படி என்னென்னா உங்களுக்கு பரந்த மனப்பான்மை எப்போதும் இருக்கும். அப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவங்க நீங்கள். அதனால தான் துலா ராசியை கொண்டு இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் நடுவில் ஒண்டி வச்சாங்க. உங்களுக்கு சின்ன இது தராசு. இன்பமும் துன்பமும் இருக்கக்கூடிய வயது. அப்போ எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்க முடியும். எதுலேயுமே சடச்சால் கிடையாது. முதல்ல நீங்கள் எல்லாமே உங்களை மாதிரி இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது, உங்களை மாதிரி துன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. அப்போ இதில் ஜாதக ரீதியாக சில பலன்களில் வந்து உங்கள் தசா புத்திக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் வலிமையாக இருந்துச்சுன்னா அதிகபட்ச இன்பமும் குறைந்தபட்ச துன்பமும். காலங்கள் நேரங்கள் தகுந்த மாதிரி தசா புத்திகள் கொஞ்சம் முன்னப்பின இருந்து வலு கம்மியாக இருந்தால் 50% இன்பமும் 50 துன்பம் இல்லையே, அது குறைய வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? 50 குறைய வாய்ப்பு இல்லைங்க, கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் புரிஞ்சுக்கணும். சாமி அதுக்காக ரொம்ப நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா துலா ராசியில் பிறந்தாலே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். அப்போ யார்? நீங்களாம் புண்ணியம் பண்ணவருங்க தான். சரி, ஏன் அப்படின்னா துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதும் கூட விட மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க நீங்கள். உயர்ந்தனம் தானே. தன்னுடைய இன்பம் தனக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது, அடுத்தவங்க கிடைக்கணும். அப்போ 2 இன்பம், சிற்றின்பமும் உங்கள்கிட்ட உண்டு, பேரின்பமும் உண்டு. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனநிலை உண்டவங்க, மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க, கலகலப்பாக இருக்கணும். காமெடி பிரியர்கள், நகைச்சுவை மன்னர்கள், காம பிரியர்கள், அந்நியோனியமாக இருக்கக்கூடியவங்க, நல்ல அறுசுவையை நல்லா சாப்பிடக்கூடியவங்க, எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எங்கே பார்த்தா உணவு நல்லா சமைச்சு சாப்பிடணும், எல்லோரும் பசி இல்லாமல் இருக்கணும், நம்ம வறுமையை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல உயர்ந்த எண்ணம் உள்ளவங்க தான் துலா ராசிக்காரர். உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படின்னு பார்ப்போமா? ஏன்னா இந்த தலை பார்த்திங்கன்னா ஆசைகள் நிறைவேறும் மாதம் புரட்டாசி. ஏற்கனவே உங்கள் ராசி நாயகன் சுக்கிரன் இந்த மாதத்தில் அவர் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். உட்காந்து கொஞ்ச நாள் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் 2வது உங்கள் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ புரட்டாசி மாதம் ஒரு 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகிரும். வரவு செலவுலையும் சரி, உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலையும் சரி, வேலை பழுவுலையும் சரி, எல்லாமே நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். அதன் பிறகு மிக 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 அமோகமான வாழ்க்கையும் அமோகமான லாபமும் கிடைக்கும். அதில் மாட்டுக்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி நாயகன் சுக்கிரன் தன் வீட்டிலே வந்து உட்காந்துடுவார். அது எப்போ வர்றாரு? புரட்டாசி 10 பதிக்குள்ளே வந்துடுவார் அவர். அப்படிங்கப்போ உங்களுக்கு வலு கிடைக்கும். அது வரைக்கும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதுலேயுமே பற்று இல்லாமல் பற்று அற்று இருக்கணும். இப்போ நீட்டாக டிஸ்பெண்ட் பண்ணுவீங்களே, அவ்வளோதான், தலைவலி வந்து உட்காந்துருவீங்க. நீட்டாக போயிட்டால் போதும். இவனுக்குன்னே ராசா சோழி முடிஞ்சிச்சு, வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியதான். அப்போ நீங்கள் நார்மலாக இருங்க. உங்களை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கியா அப்படி சொல்லணும். அப்படி சொன்னால் உங்களுக்கு பாதிக்காது. இந்த கண் இருக்கா, கண் திருஷ்டி வந்து 100% உங்களை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணும். யார் அந்த துலா ராசியை பொறுத்து உடனே கண் திருஷ்டியா? அப்படிப்பட்ட ராசி உங்கள் ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க மிகவும் நல்ல உயரமாகவும் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவளாகவும் உணவு பிரியலாகவும் இருப்பாங்க. இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பிறந்த வரைக்கும் நாராயணன் வழிபாடு மிக 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 சிறப்பு. அந்த நாராயணன் அரங்கநாதனாக இருக்கணும். ஏன்னா உங்கள் நாராயணன் உங்களுக்கு கதாநாயகன் அவர் தான். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட பெருமாளை வழிபாடு பண்ணுறது அற்புதமான பலனை கொடுக்கும். அதனால் சனிக்கிழமை தான் பொதுவாகவே புரட்டாசி மாதம் சனிக்கிழமாவே இந்த பிரம்மோற்சவம் நடக்கும். திருப்பதி இந்த மாதிரி நீங்கள் போகிறவங்க போயிட்டு வந்துக்கலாம். இல்லை அதுக்கு சந்தர்ப்பம் அமைஞ்சால் போய்க்கலாம். இல்லை பக்கத்துள்ள ஆலயங்களுக்கு போய் தரிசனம் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு புரட்டாசி மாதம் அள்ளி வழங்கும் என்பது ஐயமில்லை. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நாயகன்கிட்ட தான் 12ஆம் இடத்துல போய் சூரியனும் கேதும் உட்காந்துருக்குறாங்க. ராசி 12ஆம் இடம், 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துக்கு. இது நல்ல ஒரு சிறப்பு. கெட்டவன் கெட்டினால் கிட்டினும் ராஜன் சொன்ன மாதிரி இந்த பாவக்குள் மறைந்தால்
துன்பங்கள் விலகும். அப்போ என்ன ஆகும்னா நட்பானவன் எதிரியானா எதிரி நட்பாவான். அப்படி காலங்கள் எவனை நீங்கள் விரோதி நினச்சிக்கீங்களோ அவன் நட்பாகிடுவான், எவன் நட்பாக இருக்கும் அவன் விரோதி ஆயிடுவான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், யார்கிட்டையுமே அதிக பற்று வைக்கக்கூடாது, யார்கிட்டையுமே அதிக கோபம் கொள்ளக்கூடாது. இது இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு பாடம். ஒரு புரட்டிடும். அதனால் எல்லார்ட்டையுமே அளவாக வச்சு யாராக இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறினாலும் அமுது நஞ்சுன்ட்டாங்க. அதான் உங்களுக்கு கையில் யார் கொடுத்தாரு, உங்கள் கையில் தராசை கொடுத்தாச்சு, யாராக இருந்தாலும் இது ஐயா அப்படிந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்றைக்குமே வெற்றி நிச்சயம். அதே போல் இந்த 12ஆம் இடத்துல போய் சூரியன் உட்காந்துட்ட மாதக்குள்ள. சூரியன் யார், தகப்பனார் வர்க்கங்கள் இவங்கெல்லாம் என்றைக்குமே பகையாக தான் இருப்பாங்க. இந்த ராசியை பொறுத்தவரை அவங்ககிட்ட ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்க. தகப்பனார் வர்க்கம் தான் மிகப்பெரிய கொடிய பாவிலாக இருப்பாங்க. அதனால் என்ன செய்யணும், அவங்ககிட்ட ஒரு லைட்டாக, ரொம்ப வெயிட்டாக சொல்லாமல் லைட்டாக அப்படி பாருமாட்டே போயிட்டே இருக்கணும். இது உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப நீங்கள் நினைப்பீங்க, அப்படியா ஒன்றும் ஆக போகிறா அவங்களால. அவங்க இருந்தால் அவங்களுக்கு செலவு தான் ஒழிய எந்த வரவும் கிடையாது. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தகப்பனார் வழியில் உங்களுக்கு பிரச்சனை தான், துன்பம் தான், அதில் நீங்கள் நினச்சிக்கணும். அதே போல் 11ஆம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் 12ஆம் இடத்துல வந்துடுறார். புதன் உங்களுக்கு யோகாதிபதி தான் எப்பயுமே. இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் புதன் அவர் சொந்த வீட்டில் இருந்து மறைஞ்சாலும் புதனுக்கு மட்டும் ஒரு என்னென்னா, மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுப்பார். சொந்த வீட்டில் இருந்தாலும் அவர் எங்கே இருந்தாலும் மறைஞ்சாலும் அவருக்கு எந்த வித இதுவும் கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. அப்போ புதன் உங்களுக்கு எப்பயும் அப்போ என்ன செய்யணும், புதன் உங்களுக்கு நட்பாக இருக்கிறனால உங்கள் ஞானத்தை அடையக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். இப்போ என்ன செய்யணும், புண்ணியத்தை சேர்த்துக்கணும். புரட்டாசியில் கோயில் குளத்துக்கு போடு, சாமி கும்பிட்றது, வைக்கிறது, செய்கிறது, வழிபாடு பண்ணக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த காலங்களில் நீங்கள் தொண்டுகளை செய்யுங்க, வழிபாடு செய்யுங்க. தன்னுடைய உழைப்பால், அதாவது நம்ம பணம் கொடுத்து ஒன்று செய்கிறத விட தன் உடம்பால் செய்யக்கூடிய வேலையில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான பலன் புரட்டாசி மாதம் உங்கள் ஆசை நிறைவேறும் மாதமாக அமையும். ஏற்கனவே பிளான் தான் பண்ணுவீங்க நீங்கள். ஏன்னா துலா ராசிக்காரனை பற்றி பிளான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் பிளான் போடுவீங்க, மற்ற பிளான். ஆனால் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட பிளான் உங்களுக்கு செல்லாது. ஆனால் நீங்கள் போட்ட மற்ற பிளான் 100% செல்லுங்க. அது யோகந்தானே. நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு வழி வகுத்துருப்பீங்க, இத்தனை பண்ணுவோம் அப்படின்னு, அது உங்களால் பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு ஆளுக்கு குறித்து கொடுத்துருப்பீங்க, அது பக்காவாக இருக்கும். நீங்கள் சொன்னட்டே இது பண்ணாங்கன்னா 100% அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது உங்களுக்கு உண்டான தனி மகத்துவம். அப்படிப்பட்ட ராசி உங்கள் ராசி நாயகன்லேருந்து 1, 2, 3, 4, 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் சனி உட்காந்துருக்கார். அப்போ சனி உங்களுக்கு யோகாதிபதி தான். அதனால் சனி இந்த உங்கள் வீட்டில் உச்சம் வராரு. புண்ணிய சனி தான் நடக்குது. இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு இடமாற்றங்களோட இடம் மாற முடியாது. கண்டிப்பாக உத்தியோகத்தில் மாற்றங்கள், ஏற்றங்கள் அமையும். வெளியூர் பிரயாணங்கள் வரலாம். புதிய மனிதர்கள், புதிய பெண்கள் தொடர்புகள், புதிய ஆலோசகர்லாம் உங்களுக்கு அமைவாங்க. புதிய சொந்த அதாவது அந்நியர்கள் சொல்கிறேன், சொந்தத்தை சொல்லலை, புதிய அந்நியர்கள் உங்கள் சொந்தமாவாங்க. அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு அமையும். அது பெண்கள் மூலியமாக அமையும், ஆண்கள் மூலியமாக அமையும். பெரும்பாலும் உங்கள் சுக்கிரன் பெண்கள் மூலியமாக உங்களுக்கு புதிய நட்புகள், புதிய உறவுகள்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த புரட்டாசியில் இருக்குது. 6ல் ஏற்கனவே ராகு சொல்லிட்டார், கடன் எதிரி சாத்து, அதெல்லாம் நீ இவ்வளோ கடன் இருந்தாலும் அடித்து தட்டி போயிடுவீங்க. கடன் வந்தாலும் அடையக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ராகு அருள்வார். கடனை கொடுக்குறது அவர் தான், கடன் அழிக்கிற அவர் தான், கொடுத்து கழிக்கிறது. அந்த மாதிரி பண்ணக்கூடியவர் ராகு உங்களுக்கு யோகாதிபதி தான். ஒரு கடனை கொடுப்பார், அந்த கடனை அழிப்பார். உபயத்தில் இருக்கிறார் ஒரு வீட்டில். அதனால் உங்களுக்கு கடன் அப்படி கடன் வந்தால் சுப கடனாக பண்ண முடியும், அசுப கடன் வராது. ஒரு வீடு கட்டுறீங்க கடன் ஆகும், அப்புறம் அடைப்பீங்க. கல்யாணம் முடிக்கிறீங்க கடன் ஆகும், அடைப்பீங்க. இப்படி தான் இருக்க முடிய, மற்றபடி உங்களுக்கு எந்தவித துன்பமும் இருக்காது. அடுத்து 7 சுத்த 8ஆம் இடத்துல குரு மறைந்து விட்டார். ஏற்கனவே இந்த லக்கணத்து ராசிக்கு குரு மறைந்த குரு பாவி தான் உங்கள் ராசிக்கு லக்கணத்துக்கும். அதனால் குருவை பொறுத்தவரை மறைந்தால் அது லாபம் முடியும், நட்டம் கிடையாது. அப்போ என்னென்னா, சொல்லுவாங்கள்ல, தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய குரு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு. அப்போ என்ன செய்யணும், சொந்த பந்தங்கள் இவங்க வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு என்னப்பா ராசா அப்படிம்பாங்க. அதனால் அந்த குரு பகையாக இருக்கிறனால தவறு இல்லை. அடுத்து பாகிஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு. கண்டிப்பான முறையில் இந்த புரட்டாசி மாதம் மிகப்பெரிய மாற்றம்ங்க. தொழில் 100% மாறும். எதிர்பார்த்த சம்பள உயர் கிடைக்கும். பணிகள் நிறைவேறும். நீங்கள் எடுத்துக்கொண்ட பணிகளுக்கு புரட்டாசி மாதம் அதிக வரவேற்பு உண்டு. உங்கள் சொல்கிறது அந்த கம்பெனியில் கேட்பாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் சொல்கிறது கேட்பாங்க. உறவுகளும் உங்கள் சொல்கிறதுக்கு மதிப்பு கொடுப்பாங்க.
பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் உட்கார்ந்தா சொல்லுக்கு மரியாதை உண்டு, செயலுக்கு மரியாதை உண்டு. இவர்கிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்குமியா அப்படிங்கிற ஒரு உங்கள் மேலே அதிகமான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும். அடுத்து 10 சுத்தம், 11ம் சுத்தமாக தான் இருக்குது. அதனால் புரட்டாசி மாதத்துக்கு வரக்கூடிய அத்துணை மாதங்களும் உங்களுக்கு 15 தேதிக்கு மேலே நல்ல லாபமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் என்பது ஐயமில்லை. இந்த மாதங்களில் குலதெய்வங்களுக்கு போய்ட்டு வாங்க, இஷ்ட தெய்வத்துக்கு போய்ட்டு வாங்க, நாராயண வழிபாடு பண்ணுங்க. இதில் இன்னொரு சந்தோஷம்னா, இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் முடித்த ஆண்கள் பெண்கள் கணவனை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க, மனைவியை கணவன் மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. இந்த 2 பேரும் அந்யோன்யமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வத்துக்கு பஞ்சமே வராது. துளாராசிக்கில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி சந்தோஷமாக வச்சுக்கணும், பெண்ணாக இருந்தால் கணவன் சந்தோஷமாக வச்சுக்கணும். ஏன்னா இது சுக்கிரன் ஆட்சி பட்ட இடு. அப்போ இதில் பாக்கியஸ்தான் செவ்வாய் உட்காந்துருக்கிறார். ஒரு ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கணும், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கணும். அவங்க நல்லா சுரப்பாக இருப்பாங்க வாழ்க்கையில். அந்த வலு இந்த மாதம் 2மே அமையுது உங்களுக்கு. அப்போ 2 பேருக்கு அமைஞ்சனால கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் உங்கள் ஆசையில் நிறைவேறும் மாதமாக இந்த மாதம் அமையும் என்பதில் ஐயமில்லை. புரட்டாசி மாதம் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் மாதமாக இருக்கின்றது. ராசி நேயர்கள் சிறப்பாக இருங்க. இதே போல் மாணவர் மாணவிகள் கல்வியில் விளையாட்டு ஆசையை விட கல்வியில் ஆசைப்படுங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல ஆலோசனையான குருமார் அமைவார்கள், நண்பர் அமைவாங்க. நல்ல வாழ்க்கையும் இந்த புரட்டாசி மாசியில் இந்த வருஷத்துக்குண்டான பலனை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையும் சொல்லி மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.